ஹே கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஜர்னலிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எதை பத்தி இன்னைக்கு ஜர்னலிங் பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து 50K ரீச் பண்ணிட்டேன். 50Kல இருந்து 98K வரை ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 100K ரீச் பண்ணிடும். ஐ ஹோப் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக ஜர்னலிங் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோட விஷலிஸ்ட்டில் இருந்ததா. ஸோ அதுக்காகவும் லாங் வீடியோவில் 1K வியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு குட்டி யூடியூபராக வரவங்களுக்கு வந்து அதோட இமோஷன்ஸ்னால் வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் ஜர்னலிங் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணியிருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். Before that, I would say something about my subscriber cute family. Of course, நீங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி எனக்கு ஒரு வியூஸும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி கிடச்சிருக்கே மாட்டாங்க. வெரி க்யூட் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் இருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட்லி காமெண்ட்ஸ். எப்படி சொல்கிறேன்னே தெரில, அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வியூஸ் அதிகமாக போயிருக்கனால அது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ட்ரீம் தான் சொல்லணும். ஏன்னா எவ்ரி லிட்டில் யூடியூபர்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு கம் ட்ரூ ஆனனால அதையே ஜேர்னல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னலுக்கு எப்போவுமே நான் எந்த ஜேர்னல் பண்ணாலும் சில பிக்சர்ஸ்னால் எடுத்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி பண்ணலான்னு. ஆனால் இந்த ஜேர்னல் வந்து ரேண்டம் தான், என் மைண்டில் என்னென்ன தோணுச்சோ அதை வச்சு நான் பண்ணேன். இந்த ஜேர்னல் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா என்னோட க்ரியேட்டிவிட்டி எனக்கு எதுலாம் என்கிட்ட இருக்கோ அதை வச்சு ட்ரா எதுவுமே பண்ணாமல் அதை வச்சு பண்ணேன். ஏன்னா நான் பிக்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு எந்த ஐடியாவும் எடுத்து வைக்காதனால ஃபஸ்ட் டைம் இதை வியூஸ் போயிருக்கனால ஃபஸ்ட்டுன்ற ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரை வச்சு அது வந்து ட்ரா பண்ணாமல் இருந்துச்சு. சரி அதுக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம், ட்ரா பண்ணலான்னு சொல்லி க்ரையான்ஸை வச்சு அது மேலே வந்து என்னென்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், எல்லோ, பிங்க், க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதுவுமே கொஞ்சம் அழகாக நீட்டாக வந்துருந்துச்சு. கீழே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். ஒரு விண்டோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு கேட்டை வச்சுக்கிட்டு ஸ்கையை பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக அந்த விண்டோவில் இருக்கிற மாதிரி இருக்கிற வேணால் நான் வச்சுக்கலாம். அந்த கேட்டு என்கிட்ட வந்து பெட் அனிமல் வந்து நாட் அலோடு. இன்னொன்று எனக்கு பெட்ஸ்னால் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்க்குறது கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே பெட்டு சைடே போகாதனால என்னமோ எனக்கு அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த ஸ்கையை பார்த்து ஸ்டார்ஸ்னால் எண்ணுற மாதிரியா இருக்கட்டும், இல்லாட்டி நிலாட்ட வந்து என்னை பொறுத்தவரை நிலாக்கிட்ட நான் என்ன விருப்பமாக கேட்டாலும் அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய இமேஜினேஷன். ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் அதுவும் ஒன்று மாதிரி நிலாக்கிட்ட வேண்டுறது. ஸோ அந்த இதனால எனக்கு அதே மாதிரி பிக்சர்ஸ் கிடைச்சனால ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். யூடியூப் அது மட்டும் கொஞ்சம் கோணல் மணலுக்கு ஆயிடுச்சு. அது வந்து அவசரமாக போடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வந்து பிளாக் கலர் இதை ஸ்கெட்சை வச்சு அடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியலை. சரி நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். இது வந்து ஒரு டோர் மாதிரி செஞ்சுருப்பேன். ஒரு பெரிய பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் செஞ்சுருந்தேன். அது அவ்வளோவா நல்லா இல்லை. சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு கேக்கு வச்சு அது மேலே 10K அப்படின்னு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு உங்களோட சஜஷனையும் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய கேப் வந்து என்கிட்ட வந்து இன்னும் ஃபில் பண்ணலை, இன்னும் நிறைய கேப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஏன்னா நீங்கள் இல்லாட்டி கண்டிப்பாக இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு என்னை ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா பெருசாக எந்த தாட்டுமே கிடையாது. ஜேர்னல் இது வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த குட்டி டைரி வாங்கினோன்னே சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்து வாங்கினேன். அது வந்து இந்த யூடியூப்லேயும் ஒரு பங்காக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதுவும் எனக்கு வந்து ரொம்ப மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு வந்து ஜேர்னல் எழுதுறதுக்கு டைம் இல்லை, இஃப் யூ ஹாவ் நோ டைம் டு மேக் அ ஜேர்னல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மில் கூட நீங்கள் ஜேர்னலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோடதை வந்து ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் மை சேனல் வீடியோ. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.